அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். பள்ளி கல்வித்துறையில் 100 கோடி ரூபாய் ஊழல் அப்படின்ற பேரில் அரசகுமார் அப்படின்னு குட்டாஸ் போட்டிருக்காங்க சார். அந்த வழக்கு திரு அன்பில் மகேஷ் மீது தான் போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்த டார்கெட்டாக அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? அந்த துறை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, நிச்சயமாக இருக்குது. அதில் மாற்றமே இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக அமைச்சரவையில் பல அமைச்சர்கள் இருந்தாலும் சில அமைச்சர்கள் தான் ஸ்டாலின் குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, ஏவா வேலு, மா சுப்பிரமணியம், அன்பில் மகேஷை பொறுத்த வரைக்கும் உதயநிதிக்கு ரொம்ப நெருக்கமானவர். அதுக்கப்புறம் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, இந்த மாதிரி வெகு சிலர் தான் அவங்களோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர்கள். இன்னொரு பக்கம் இவர்களுடைய துறை தான் பணம் கொளிக்கும் துறை. அப்போ இவங்களை கை வச்சா இந்த பணம் எங்கே போச்சு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அது எங்கே போயிருக்குங்கிறது அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஸோ இப்போ இவங்களையெல்லாம் குறிவைப்பதன் மூலம் இந்த வழக்கு எங்கே போய் நிற்கும் அப்படின்னா முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இவர்களை நோக்கி தான் நிற்கும். ஸோ கிட்டத்தட்ட தாவேகா குறிவைப்பதும் இவங்க 2 பேரை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்து அன்பில் மகேஷ் பொறுத்த வரைக்கும் அந்த அரசகுமார் அவருடைய வழக்கு என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வாங்கி தருகிறேன் அப்படிங்கிற பெயரில் 100 கோடி ரூபா வசூல் பண்ணதா ஒரு தகவல். ஆனால் இதுலேயே ஒரு முக்கிய தகவல் என்னென்னா, இந்த செய்தி முதலில் வெளியில் வரும்போது 300 கோடியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது திடீர்னு ஒரு 100 கோடியாக குறைந்த மர்மம் என்னங்கிறது தெரியல. எல்லாத்துக்கும் மேலே அரசகுமார் பாஜகவில் இருந்து ஸ்டாலினை புகழ்ந்த காரணத்தால் அந்த கட்சியினருடைய அதிருப்திக்குள்ளாகி அதுக்கப்புறம் திமுகவுக்கு வந்தார். அதுக்கப்புறம் திமுகவில் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைச்சது. ஸோ அதை வச்சு தான் இவ்வளோ பெரிய வசூல் வேட்டையை அவர் நடத்தியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே நான் பார்த்திங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் வாங்கி தரேன்னு இவ்வளோ பெரிய தொகையை அவர் வசூல் பண்ணியிருக்காரு அப்படின்னா நிச்சயமாக அது அவருக்கான தொகையாக இருக்காது. அப்போ ஏதோ ஒரு அதிகார மையத்துக்கு தான் அந்த பணம் கொடுக்கப்பட்டிருக்கும். அது அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் தான் அந்த துறையின் அமைச்சராக இருந்தவர். அதனால் இந்த வழக்கு விசாரணையில் பார்த்திங்கன்னா ஒருவேளை அவரை நோக்கி அது திரும்பினால் நிச்சயமாக அவரும் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதுமாதிரி பல்வேறு தரப்புலேருந்து நாங்கள் லஞ்சம் கொடுத்தோம் அப்படின்றத பொதுமக்களே பல இடங்கள் சொல்கிறத நம்ம பார்க்க. பள்ளி கல்வித்துறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ஸ்கூல்ஸ், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்றத வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது அரசின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கைன்னு எடுத்துக்கலாமா சார்? அதாவது என்னென்னா, இந்த கோழைகளுக்கு வந்த தைரியம் அப்படின்னு வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அரசு மீது நம்பிக்கைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் அரசுமார்கிட்ட 100 கோடி கொடுத்தீங்கல்ல, அன்னைக்கே நீங்கள் அதை யாரும் வெளிப்படையாக சொல்லலை. இன்றைக்கி அவர் கைது செய்யப்பட்ட பிறகு இதை நீங்கள் வெளிப்படையாக பேசுகிறீங்க. அது இப்போ தாவேகா அரசு மீது இவர்களுக்கு நம்பிக்கை வந்ததாக நம்ம எடுத்துக்க முடியாது. இன்னொன்று என்னென்னா, ஏற்கனவே திமுக ஆட்சி நடந்தது. அந்த நேரத்தில் இதை இவங்க வெளிப்படையாக பேச முடியாது. ஒருவேளை சொல்கிறேன், அரசகுமார் பணத்தை வாங்கி அன்பில் மகேஷ் கிட்ட கொடுத்துருந்தாருன்னு வச்சுங்களேன், அப்போ இந்த பள்ளி தாளாளர்கள்லாம் இப்படி ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. சொன்னால் அவங்களுடைய பள்ளிக்கூடத்தினுடைய அனுமதியே ரத்தாகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால் அமைதியாக இருந்தாங்க. இன்றைக்கு அரசகுமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுக்கு அடுத்து இவர்கள் வெளிப்படையாக பேசுவதனுடைய பின்னணியும் கூட பார்த்திங்கன்னா அது போலீஸினுடைய நெருக்கடி அல்லது அழுத்தமாக இருக்கும். என்னென்னா அவர் மீது யாரோ ஒருத்தர் புகார் கொடுத்து தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர் குண்டர் சட்டத்தில் போட்டிருக்காங்க. அப்போ அவர் குண்டர் சட்டத்தில் அவரை நீங்கள் கைது செய்யணும் அப்படின்னா மேலும் பல வழக்குகள் அவர் மீது எஃப்ஐஆர் பதியப்படணும். அதனால் கூட இப்படி இவர்களை சொல்ல வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு புறம் திமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் தாவேகாவை பேசக்கூடிய விஷயம், குறிப்பாக முதல்வரை பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எல்லை மீறி போகிறதா தெரியும் சார். ஆர் ராசா அவர்கள் பேசக்கூடிய பேசல முட்டாள் முதல்வர் அப்படின்றாரு, முதுகெலும்பு இல்லாத முதல்வர் அப்படின்னு சொல்ற இந்த மாதிரியான பேச்சுக்கெல்லாம் எப்படி சார் எடுத்துக்கிறது? நம்ம அதாவது ரொம்ப அருவருப்பாக இருக்குது. திமுக பிரமுகர்கள் மட்டும் இல்லை, அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகளும் அப்படி தான் பேசுகிறாங்க. 2 நாட்களுக்கு முன்னாள் அதிமுக அமைச்சர் ஆர்பி உதயகுமார் முதலமைச்சர் விஜய் குறித்து பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக வசனத்தில் பேசுகிறார். அந்த முதல்வருக்கான மரியாதையை கொடுக்காமல், விஜய் ஒரு உச்ச நடிகராக இருந்தவர், அந்த மரியாதையும் கொடுக்காம, அவருடைய வயதுக்கான மரியாதையும் கொடுக்காம ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிறாரு. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் ஆர்பி உதயகுமார் பேசும்போது ஒரு இடத்துல பீப் வருது. அப்போ முதல்வர் குறித்து
அவர் ஒரு ஆபாசமான வார்த்தையை பயன்படுத்தியிருக்காருன்னு தான் நம்ம அர்த்தப்படுத்திக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இதில் பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னா, அவருடைய இந்த ஆபாச பேச்சு குறித்து இதுவரைக்கும் தாவேக அரசு ஒரு வழக்கு கூட பதியலை. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தைரியத்தை ஏற்படுத்தும். அடடா அவர் பேசுகிறாரு, அப்போ நம்மளும் பேசலாம், அடடா இவர் பேசுகிறாரு, அப்போ நாமும் பேசலாம் அப்படின்னு பலரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் திமுக ஆராசா போன்றவர்களும் அதே மாதிரி பேசுகிறாங்க. என்னன்னா, அவர்களுடைய அதிகாரத்தை பறித்தவராக விஜய் இருக்கார். அது வந்து திமுகவுக்கு தாவேகா மீது கோபம். அதிமுகவினருடைய கோபம் என்னன்னா, அதிமுகங்கிற ஒரு கட்சியையே சில்லு சில்லாக உடைச்சிட்டாரு. எதிர்காலத்தில் அந்த கட்சியே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். ஸோ இதெல்லாமே வெளிப்படுது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அதிமுகவை உடைப்பதுங்கிறது அது ஏற்க முடியாத ஒரு விஷயந்தான். ஆனால் அதை நீங்கள் ஒரு நாகரிகமான வார்த்தையால் விமர்சனம் பண்ணணும். அதை கேட்கிறவர்களுக்கும் அடடா இவர் சொல்கிறது உண்மைதானே, விஜய் வந்து இப்படி பண்ணலாமா அப்படின்னு மக்களுக்கு தோணணும். ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் விஜயே இப்படி ஆபாசமாகவும் அருவருப்பான ஒரு மொழியில் பேசுனீங்கன்னா விஜய் மீது அனுதாபமும் உங்கள் மீது கோபமும் தான் வரும். அப்போ நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு எம்எல்ஏ ஆக கூட உங்களால் முடியாது. அதை வந்து உதயகுமார் போன்றவர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் மேலே விஜய் அவர்கள் இந்த விஷயத்தில் கருணை காட்டாமல் என்ன தன்னை யாராவது இது மாதிரி அவமரியாதையாக அருவருப்பாக ஆபாசமாக பேசினால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான. ஜென்சி பசங்க யூடியூபர்ஸ் இவங்க எல்லாமே தான் வழக்கு பதிவு பண்றாங்க, கைது பண்றாங்க. இந்த பெரிய பெரிய ஆட்கள்லாம் விட்டுறாங்களே. இல்ல அதான் நாம கேட்கறேன், வெறுமனே இந்த புள்ள பூச்சிங்களை தண்டிச்சு என்ன ஆக போகுது? இப்போ ஆர்பி உதயகுமார் இப்படி பேசுறாரு, அதற்கான சான்று ஆதாரம் உங்ககிட்ட இருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் இப்படி தான் பேசினாரு, உடனடியாக அவர் மீது பார்த்தீங்கன்னா அவர் கைது செய்வதற்கான ஒரு முயற்சியை செஞ்சீங்க. அப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் மீது அப்படி ஒரு முயற்சியை பண்ணிட்டு ஏன் ஆர்பி உதயகுமாரை விட்டு வச்சிருங்கிறது தான் நம்முடைய கேள்வி. யாராக இருந்தாலும் சரி, நம்ம வந்து எந்த கட்சியும் சேர்ந்தவன் கிடையாது. ஆனால் ஒரு முதலமைச்சருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம வந்து கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டுதான் திரும்பவுமே அவர் வெளில வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் திரும்ப பேசுறாரு. அவருக்கு எந்த தகுதியும் கிடையாது, அவர் வந்து ஒரு நடிகர், ஆட்சி வந்து எப்போ வேணாலும் கவிழும் அப்படின்றத திமுக சைடு ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பின்னாடி ஏதாவது வேலைகள் நடக்குதா ஆட்சி கவிழ்ப்புக்கு? நிச்சயமாக நடக்கும். அதை நம்ம அனுமானமாக தான் சொல்கிறோம், அது உறுதியாக தெரியவில்லை. அதே நேரம் தாவேகா வந்து இன்னைக்கு ஒரு மைனாரிட்டி அரசு தான். அப்போ மைனாரிட்டி அரசாக இருக்கும்போது அவர்களை கவிழ்ப்பதற்கான எல்லா முயற்சியும் எல்லா மட்டத்திலும் நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு திமுக மட்டும் இப்படி ஒரு வேலையை செய்வாங்க, மற்றவங்க செய்ய மாட்டாங்கலாம் அர்த்தம் இல்லை. ஒரு 2 சீட்டு 3 சீட்டு வச்சிருக்கிற கட்சி கூட இப்படி ஒரு வேலையை பார்ப்பாங்க. அதுதான் யதார்த்தமான விஷயம். பட் அதே நேரம் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுவதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது விஜயை இரிட்டேட் பண்ணுவதற்கான ஒரு விஷயம்தான். அவர் பேசுறதுல எந்த லாஜிக்கும் இல்லை. பட் அதே நேரம் விஜய்க்கு ஒன்றும் தெரியாது, அவர் வெறும் சினிமா நடிகர், அவருக்கு வந்து நிர்வாக திறமை கிடையாது அப்படிங்கிறதே ஒரு விமர்சனம் தான். பட் இந்த விமர்சனத்துக்கும் ஆர்பி உதயகுமார் பேசுகிற அந்த ஏகவசனத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை ரொம்ப நம்ம புரிஞ்சுக்கணும். அதை ஆனால் திமுக அதிமுக ஒன்றா சேர்ந்து வந்து இப்போ திரு விஜய் அவர்களை எதிர்க்கிறாங்க அப்படின்றத நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது சார். ஏன்னா இது கொஞ்சம் எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ வந்து 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறாங்கன்ற மாதிரியான தகவல்கள்லாம் வந்துச்சு. அது குறித்து எடப்பாடி அவர்களும் கேட்கும்போது அல்ல வெறும் கட்டுக்கதைங்க, நாங்கள் எப்போவுமே வந்து திமுகவை எதிர்க்கிறோம், திமுக வந்து தீய சக்தி தான் அப்படின்றத அவர் திரும்ப கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. இந்த கிளாரிஃபை கொடுக்க வேண்டிய நெருக்கடிக்கு அவர் போயிட்டாரா? இந்த மாதிரி இருக்குன்னு அதை வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நெருக்கடிக்கு போயிட்டாரா எடப்பாடி? அதாவது நெருக்கடிக்கு போயிட்டாருங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் என்னதான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாலும் உண்மை தான். அந்த உண்மையை பத்திரிகைகள் வந்து ஒரு ஹேஷியமாகவோ ஒரு ரூமராகவோ அதை செய்தி வெளியிடலை. உங்கள் பக்கத்தில் இருந்தவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் தான் அது செய்தியாக வெளியில் வந்தது. இப்போ சிவி சண்முகம்லாம் அன்னைக்கு யார்? உங்கள் பக்கத்தில் இருந்த உங்கள் கட்சியினுடைய ஒரு முக்கிய நிர்வாகி. அந்த அதிமுக இருக்கிற எம்எல்ஏக்கள் வந்து 2 பாதியாக பிரிகிறாங்க. ஏன்னா எடப்பாடி ஆதரவோனி அதிருப்தி அணின்னு. ஏன்பா உங்களுக்கு அதிருப்தி அப்படின்னா, இல்லைங்க எங்களுடைய அரசியல் எதிரியான திமுக கூட கூட்டு சேர்ந்து இவர் ஆட்சி அமைக்க ட்ரை பண்ணுறாரு, அது எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு தானே அவங்க வந்து தனி அணியாக வந்தாங்க. எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் பேபி அது குறித்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் இங்கே இருக்கிற இடதுசாரி கட்சி தலைவர்கள் அதைத்தான் சொன்னாங்க. திருமாவளவன் சொன்னார். கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே இப்படி ஒரு அட்டம்ப்ட் நடந்ததுங்கிறத வெளிப்படையாக பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி மக்கள் மத்தியில் அது ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி எடப்பாடி மீது ஒரு அதிருப்தி உருவான பிறகு இன்னைக்கு வந்து அது இல்லை பொய்ன்னு மறுத்துக்கிட்டு இருக்காரு. மற்றபடி திமுகவை இன்றைக்கும் நாங்கள் சொல்கிறோம் அது தீய சக்தி தான் சொல்கிறத அவர் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சொல்கிறாரு. அதாவது என்னென்னா திமுகவோடு
நாங்கள் இணக்கமாக போகலை அப்படின்னு காட்டுவதற்காக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை தான். ஆமாமா, அதுல எந்த மாற்றமும் இல்லை. பட் எல்லாத்துக்கும் மேலே எடப்பாடியினுடைய பேச்சில் வந்து 1% கூட உண்மை இல்லை இந்த விவகாரத்துல. ஒரு புறம் வந்து தொண்டர்கள் நிர்வாகிகள் வந்து தாவேக்கா நோக்கி படையெடுக்கிறாங்க, இன்னும் ஒரு சிலர் வந்து அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னும் போது அதிமுக இதுலேருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அதனுடைய அந்திம காலத்தில் இருக்குது. அதுதான் சரியான வார்த்தையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அடிப்படையான காரணம், ஒரு கட்சி ஒரு இயக்கங்கிறது கொள்கை சார்ந்ததாக இருந்தால் தலைவர்கள் இல்லை என்றாலும் இன்னொரு தலைவர் அந்த கொள்கையை முன்னெடுத்து போகும்போது அந்த இயக்கம்ங்கிறது ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும். ஆனால் ஒரு தனிநபரை முன்னிறுத்திய ஒரு இயக்கம்ங்கிறது அந்த தனிநபரின் மறைவுக்கு பிறகு அது மெல்ல மெல்ல வீழ்ச்சியடை. இதுதான் யதார்த்தம். அதிமுக என்பது எம்ஜிஆர் என்கிற தனிநபரால் தொடங்கப்பட்டது. அன்னைக்கு அதிமுக பின்னால் மக்கள் சென்றதற்கு காரணம் என்னன்னா, அதிமுகவில் வந்து ஒரு அற்புதமான கொள்கை இருக்குது. திமுகவை விட, அன்றைய காங்கிரஸ் கட்சியை விட அதிமுகவில் வந்து ஒரு அருமையான கொள்கை. இந்த கொள்கையினால் தமிழ்நாடு வந்து அப்படியே சொர்க்கமாக மாறுங்கிறதுனால யாரும் அதிமுகவை நோக்கி போகலை. எம்ஜிஆர் என்கிற ஒரு தனிநபர் மீதான கவர்ச்சியில் தான் அந்த கட்சி பின்னால் போனாங்க. இப்போ எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இன்னொரு கவர்ச்சிகரமான தலைவராக ஜெயலலிதா அந்த கட்சியை டேக் ஓவர் பண்ணதுனால அந்த கட்சி மேலும் ஒரு 25 வருஷம் சர்வைவல் ஆனது. இப்போ ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எடப்பாடி கைக்கு கட்சி போயிடுச்சு. அவர் பல்வேறு சூழ்ச்சிகளை செய்து அந்த கட்சியை கைப்பற்றிட்டார். ஆனால் எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு கவர்ச்சிகரமான தலைவர் கிடையாது எடப்பாடி. அது ஒரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு பெரிய ஆளுமையும் கிடையாது, ரொம்ப ரொம்ப பலவீனமான தலைவர். அதாவது அவரை அதிமுக இயக்கத்தை யார் கேவலமாக பேசினார்களோ அவர்களுடைய கூட்டணி வைக்கிற அளவுக்கு ஒரு தரம் தாழ்ந்த செயல்கள்லாம் ஈடுபட்டதால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக மிக மிக பலவீனப்பட்டு போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதிமுகவுக்கு இனி தமிழ்நாட்டு அரசியலில் இடம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஒரு அமமுக மாதிரி, பாமக மாதிரி ஒரு லெட்டர் பேடு கட்சியாக வேணால் அந்த கட்சி தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்குது.